प्रेमचंद का एक प्रसिद्ध उपन्यास है. निर्मला அப்படிங்கிறது பிரேம்சந்தினுடைய ஒரு பிரசித்தி பெற்ற உபன்யாசம். உபன்யாசம்னா நாவல், புதினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது इस उपन्यास की विशेषता यह है कि इसमें सामाजिक समस्याओं का यथार्थ चित्र खींचा गया है और पुरुष के काम भावना से होने वाली अनमेल शादी का उजागर किया गया है. என்ன சொல்ல வராங்க? நிர்மலா அப்படிங்கிற இந்த உபன்யாசத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதுல சமுதாயத்தினுடைய சமஸ்யா பிரச்சனைகளை வந்து ரொம்ப யதார்த்தமாக நமக்கு சித்தரித்திருக்கிறார்கள். அதுவும் போக சித்திரக்கீஞ்சான ஒரு படம் வரைந்திருக்கிறார்கள் இதுல சொல்லியிருக்காங்க, சித்தரித்திருக்கிறார்கள். அதோடு புருஷனுடைய காம்பாவனா, புருஷ் அப்படின்னா புருஷ் மீன்ஸ் புருஷன்னா ஆண், ஒரு ஆண்களினுடைய ஆசை காரணம் வெவ்வேறு வயதுக்கு அதிகமான வயதுலையும் கொஞ்சம் வயசு உள்ள அனுமேல் மேல்னா பொருத்தமற்ற அந்த கல்யாணம், வயது பொருத்தமற்ற அந்த கல்யாணத்தினுடைய துன்பங்களை பற்றி, அதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பற்றி உஜாகார் கியா கயா ஹை, நமக்கு ஹைலைட் காமிச்சிருக்காங்க, பிரகாசம் படுத்தியிருக்காங்க அதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒளியூட்டி நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கதாசார், இப்பதான் உண்மையான கதாசார் ஆரம்பிக்குது. நிர்மலாமே 3 परिवारों की कथाएं हैं. இதுல வந்து 3 குடும்பங்களை பத்தி கதைகள் சொல்லப்படுது. அது என்னென்ன கதை அப்படிங்கறத இதுல முதல்ல சொல்றாங்க. पहला परिवार है उदय भानुलाल और कल्याणी का. முதல் குடும்பம், 3 குடும்பத்துல முதல் குடும்பமா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யாரை பத்தி சொல்றாங்கன்னா உதய பானுலால், அப்புறம் அவருடைய மனைவியான கல்யாணி. இதுதான் நிர்மலாவோட அம்மா அப்பா. இன்கே 2 புத்திரியா ஹை, நிர்மலா और கிருஷ்ணா. நிர்மலா கிருஷ்ணா அப்படின்னு இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்கு. उदय भानुलाल का विचार था कि पुरुष होने के कारण स्त्री को अपने वश में रखना चाहिए. அவர் வந்து கொஞ்சம் தாராளமா செலவழிக்க கூடியவர். वे फिजूल खर्ची स्वभाव के थे. फिजूल खर्ची அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடியவங்க. इस परिवार का थोड़ा सा संबंध बालचंद्र और उनकी पत्नी रंगीली बाई से निर्मला की शादी के बारे में होता है. இது இன்னொரு குடும்பத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த குடும்பத்தோட இந்த சம்பந்தம் வந்து எப்படி வருது அப்படின்னா, இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது மூலமா, நிர்மலாக்கு பார்க்கப்பட்ட மாப்பிள்ளையினுடைய குடும்பம் தான் இன்னொரு குடும்பம், அதோட இது கொஞ்ச நேரத்துக்கு தொடர்பு வச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த குடும்பத்தோட. लेकिन उदय भानुलाल की मृत्यु के बाद रुपयों के लालच से बालचंद्र विवाह करना अस्वीकार करता. இவர் வந்து இறந்து போயிடுறார். அதனால இவங்களுக்கு அவங்க சொன்னபடி அவங்களுக்கு செய்ய முடியும், வருமானம் சுத்தமா நின்று போயிருது இல்லையா. ஸோ இப்போ இருக்கிற சொத்தெல்லாம் ஒவ்வொன்றா விற்று அவங்க இது பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இப்படி நீங்கள் செய்ய முடியாமல் போயிடும் இனிமே அப்படின்னு சொல்லி செஞ்ச செலவும் வேஸ்ட் ஆகி போச்சு இவருடைய ஆணவத்தினால. அந்த நிலைமையில பைசா கிடைக்காது அப்படிங்கிற அந்த பைசாவோட பேராசையினால பாலச்சந்திர வந்து அந்த மாமனார், அதாவது சம்பந்தி வந்து என்ன சொல்லிடுவாரு, கல்யாணம் பண்றத மறுத்துருவார். இது பிரயோஜனம் இல்லை, இனி நீங்க செய்ய வேண்டிய சீரும் செய்ய முடியாது இனிமே, அதனால வேண்டாம், உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவார். இன்னொரு கதை என்ன வருதுன்னா, दूसरी कथा तोताराम और उनकी पत्नी की है. वही उपन्यास की मुख्य कथा. அதாவது दूसरी कथा तोताराम और उनकी पत्नी की है. அதாவது இது முதல்ல இருந்த ஒய்ஃப் பத்தி சொல்றாங்க. वही उपन्यास की मुख्य कथा. இதுதான் கதையினுடைய முக்கியமான கதை. 3 கதைகள்ல முக்கியமான கதை இதுதான், உபன்யாசோட முக்கியமான கதை. ஏன்னா நிர்மலா அங்கதான் கல்யாணம் ஆகி போறா. पहली पत्नी से तोताराम के 3 पुत्र मानसाराम, जियाराम और सियाराम. तोताराम की एक विधवा बहन रुक्मणी भी है. और சகோதரி ஒருத்தி இருக்கிறா, அவ வந்து விதவையா இருக்கிறனால தம்பி அந்த சகோதரன் கூட வந்து தான் தங்கி இருக்கிறா. அவ பேர் रुक्मणी, அவ தான் குழந்தைகளை பாத்துக்கிறா. निर्मला तोताराम की पत्नी बनकर आने पर भी वह पत्नी जैसा व्यवहार नहीं कर पाती क्योंकि दोनों की उम्र में बहुत अंतर है. ஏற்கனவே பார்த்தோம்ல, நிறைய வயசு வித்தியாசம். அவனுடைய மகனோட வயசை விட, மூத்த மகனோட வயசை விட இவ 1 வயசு கம்மி.
निर्मला विमाता होने पर भी वह उन तीनों पुत्रों के प्रति सच्ची माता सा व्यवहार करना चाहती है. ஆனாலும் அவ தம்பி தங்கச்சி கூட வளர்ந்ததுனால, மூத்த பொண்ணா இருந்ததுனால அவளுக்கு இங்க உள்ள குழந்தைங்களை ஒரு தாயை போல அவ பாத்துக்கிறா. விமாத்தான மாற்றான் தாயா இருந்தாலுமே, ரெண்டாவது சித்தியா இருந்தாலுமே அவ வந்து நல்லா பாத்துக்கிறா. तोताराम को अपने बड़े पुत्र मानसाराम के प्रति संदेह उत्पन्न होता है जो उसकी मृत्यु के स्वरूप में सामने आता है. என்ன ஆயிருது, தோத்தாராமுக்கு மூத்த பையனான மன்சாராம் வந்து இங்கிலீஷ் கத்துப்பா, அவன்கிட்ட எழுத படிக்க கத்துப்பா. அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் அவங்க நெருங்கி பழகிறத பார்த்த உடனே இவருக்கு சந்தேகம் வந்துடும். அவன் கடைசியில இறந்து போயிடுவான். उनका असर जियाराम और सियाम राम पर भी पड़ता है. அதனுடைய பாதிப்பு இந்த மற்ற ரெண்டு பையங்க மேலையும் ஏற்படுது. அதனுடைய பாதிப்பு. जियाराम घर में चोरी करता है तो निर्मला घर की प्रतिष्ठा को ध्यान में रखकर पुलिस को घूस देकर उसे बचाती है. கடைசியில் என்ன ஆகுது, வீட்டில் வந்து நகை திருட்டு போன உடனே அது யார் செய்கிறா, ஜியாராம் செய்கிறான். அது எப்படியோ தெரிஞ்சிருது, இவ நிர்மலாவுக்கு சந்தேகம் வந்து தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க, எல்லாம் வெளியில் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம் கொடுத்து கூசு லஞ்சம் கொடுத்து போலீஸை வந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லிடுவார். எந்நேரமும் சண்டையாக இருக்கிறதுனால வீட்டை விட்டு போயிடுவார். ருக்மிணி அவர் निर्मला में भी अनमन हो जाती है. போன உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டை. அந்த நாத்தனாரு அப்புறம் மருமக கிட்டக்கும் ஒரே சண்டையா இருக்குது. ஏன்னா என்ன, பணம் இல்லை, ஒரே பிரச்சனை தானே. अंत ஷோக்கு பூர்ண ஸ்திதி में निर्मला की मृत्यु हो जाती है. கடைசியில் ரொம்ப சோகமயமான இறப்பு நடந்துகிறது. சோகமயமான நிலைமையில நிர்மலா வந்து இறந்து போயிடுறா. இப்போ மூணாவது கதை என்ன சொல்றாங்கன்னா, तीसरी कथा டாக்டர் புவன் மோகன் சின்ஹா और उनकी पत्नी सुधा की है. டாக்டரா இருக்கக்கூடியவர் டாக்டர் புவன் மோகன் சின்ஹா, அப்புறம் அவனுடைய ஒய்ஃப் ஆன சுதா, அவங்கள பத்தி இதுல சொல்றாங்க. நிர்மலா இப்படி இருக்கும்போது இடையில அந்த சுதா ஒரு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போன பிறகு சுதா அப்படிங்கிறவளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அந்த சுதா யாருன்னா புவன் மோகன் சின்ஹாவோட ஒய்ஃப். அந்த புவன் மோகன் சின்ஹா யாருன்னா நிர்மலாவுக்கு பார்த்த அந்த மாப்பிள்ளை. சுதாக்கோ நிர்மலாக்கே பிரதி அதிக சகானுபூதி ஹோத்தி ஹை. அவனோட நிலைமையை பார்த்து அவன் மேல ரொம்ப இறக்கப்படுறா, ஃப்ரெண்ட் ஆயிடுறா, இறக்கப்படுறா. அவளுக்கு தேவையான உதவிகள்லாம் அப்பப்போ செய்யறா. வஹ் நிர்மலாக்கி சகாயத்தா கர்த்தி, நிறைய உதவிகளை செய்யறா. மகர் நிர்மலா கா துர்பாகிய யஹாம் பி உசே நஹி சோடுதா. ஆனா அவளுடைய துர்பாகியம் எங்க கூட அவளை விட்டு வைக்கல. புவன் மோகன் சிங்கா தான் அவளுடைய ஹஸ்பண்டுங்கிறது அவளுக்கு தெரிய வருது. वही भुवन मोहन सिन्हा है जिससे निर्मला का विवाह निश्चय हुआ था. அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. अब वह पछताता है और धीरे धीरे निर्मला की ओर आकृष्ट होता है. இப்ப இவ வேற விதவையா இருக்கிறா, ஆதரவு இல்லாம இருக்கிறா. அப்படிங்கும்போது தன்னுடைய ஒய்ஃபை விட இவ ரொம்ப அழகானவ, இதுக்கு முன்னாடி நிச்சயிச்சோடனே ஒரு கவர்ச்சியில அவளை தன்னை அடையணும் அப்படின்னு விரும்புறான். சுதா துவாரா பட்காரே ஜானே பர் ஆத்மஹத்யா கர் லேத்தா ஹை. ஆனா இவ அவட்ட சொல்லாம திரும்பிடுவா, வீட்டை விட்டு வெளியில வந்துருவா. இப்படி நடந்துக்கிட்டாங்கிறத இவ சொல்லவே மாட்டா நிர்மலா. ஆனா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும் எப்படியோ. சுதாக்கு தெரிஞ்ச உடனே கோபப்பட்டு இப்படி அந்த அப்பாவி பொண்ணை இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களேன்னு சொல்லி அவனை ரொம்ப திட்டுவா. அது அவன் அவமானம் தாங்காம அவன் தூக்கு போட்டு இறந்து போயிடுவான். सचमुच इन तीनों परिवारों के साथ संबंध कराने में प्रेमचंद जी ने अद्भुत कार्य किया है. இந்த மூணு குடும்பத்தையும் சம்பந்தப்படுத்தி எழுதுறதுல, அந்த கதை எழுதுறதுல ரொம்ப அற்புதமான காரியம் செஞ்சிருக்காரு பிரேம்சந்த் ஜி அப்படி சொல்றாங்க. ननंद के अत्याचार का वर्णन भी खूबी से किया गया है. நனந்துனா நாத்தனார் செய்யக்கூடிய அந்த கொடுமைகளையும் இதில் நல்லா வர்ணிச்சிருக்காங்க. निर्मला उपन्यास से हरेक पात्र की रचना से निर्मला उपन्यास में हरेक पात्र की रचना से भारतीय समाज की कमजोरियों का दर्शन मिलता है. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர், ஹரேக் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருடைய படைப்புகள்லையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஒவ்வொரு கேரக்டர்ல புகுத்தி
அதனுடைய வீக்னஸ் எல்லாம் ஒவ்வொரு மனிதர்களுடைய வீக்னஸை ஒவ்வொரு கேரக்டர்லையும் புகுத்தி ரொம்ப அழகாக இவர் எழுதியிருக்காரு. நன்றி, வணக்கம்.